ஹாய் காய்ஸ், வெல்கம் டு நிலா த எக்ஸ்ப்ளோரர். ஸோ இன்றைக்கி ஃப்ரைட் ரைஸ் பார்க்க போகிறோம். நான் வந்து இது கெச்சப் எடுத்திருக்கேன், சோயா சாஸ், பெப்பர், மெக்சிகன் பெப்பர் சில்லி எடுத்திருக்கேன். நான் அதில் 4 பீஸ் எடுத்திருக்கேன் அண்ட் அது காரமாக இருக்கும். நான் கார்லிக் கட் பண்ணி எடுத்திருக்கேன், ஆனியன் எடுத்திருக்கேன், கார்ன் அண்ட் ஸ்ப்ரிங் ஆனியன், 3 எக்ஸை வந்து நான் சாட்டே பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், ஃப்ரை பண்ணி. அண்ட் தென் பாயில்டு பாஸ்மதி ரைஸ் நான் சால்ட் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். நான் வந்து இன்ஸ்டன்ட் பாட்டில் பண்ண போகிறேன். ஸோ நான் சாட்டையில் வச்சுக்கிறேன். ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நான் ஓகே தென் வந்து 2 ஸ்பூன் ஆயில் போட்டுட்டேன். ஆயில் போட்டுவிட்டியும் கொஞ்சம் அது ஹீட் ஆனோன்னா அது ஹீட் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் கார்லிக் அண்ட் சில்லி போட போகிறேன். சில்லி போட்டுட்டு நான் சாட்டே பண்ணிவிட்டு அது கொஞ்சம் ஃப்ரை ஆகணும். ஃப்ரை ஆகிட்டு நெக்ஸ்ட் நம்ம ஆனியன் போடணும். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். ஓகே, இது சாட்டே ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் நான் ஆனியன் ஆட் பண்ணுறேன். ஆனியனையும் கொஞ்சம் சாட்டே பண்ணணும். ஆனியன் ஃப்ரை ஆகிற வரையும் நம்ம சாட்டே பண்ணணும். அதையும் நம்ம சாட்டே பண்ணிவிட்டு கேரட் அண்ட் பீன்ஸ் நான் சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நான் அதையும் சாட்டே பண்ணிக்கிறேன். லைட்டாக வந்து நம்ம ஃப்ரைட் ரைஸ்னால அது ஃப்ரை ஆகிற வரையும் நம்ம சாட்டே பண்ணால் போதும். அது கிறிஸ்பியாக இருக்கணும், நம்ம நல்லா வேக வைக்கக்கூடாது. அண்ட் தென் நான் கார்ன் ஆட் பண்ணிக்கிறேன். கார்னையும் கொஞ்சம் கிறிஸ்பியாக நான் போட்டு நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன், கிறிஸ்பியாக வர வரையும். ஓகே, நான் கார்ன் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து சால்ட் ஆட் பண்ணுறேன். நான் சால்ட் வந்து 1/4 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன் நான். ஏன்னா நான் எக்லேயும் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன், ரைஸ்லேயும் ஆட் பண்ணியிருக்கேன். அதனால் நான் அதில் சால்ட்டு கம்மியாகவே ஆட் பண்ணிக்கிறேன். அதையும் நான் ஒரு கிளறிட்டு நெக்ஸ்ட் வந்து நான் எடுத்து வச்சுருக்க சோயா சாஸ் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் கெச்சப் 1 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன் நான். நெக்ஸ்ட் கெச்சப்பும் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு அதையும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். மிக்ஸ் பண்ணோட்டியும் 1/2 ஸ்பூன் பெப்பர் போட்டுக்கிறேன். நீங்கள் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட போட்டுக்கலாம். நான் வந்து கொஞ்சம் ஸ்பைசி வேணாம் அப்படின்னு சொல்லி நான் பெப்பர் வந்து 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ரைஸ் நான் போட போகிறேன். நெக்ஸ்ட்டு எடுத்து வச்சுருக்க பாயில் பண்ணி வச்சுருக்க பாஸ்மதி ரைஸை வந்து நான் போட்டுறேன். ஓகே, நான் ஃப்ரை பண்ண எக்கை வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கிறேன். ஓகே, எக் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டேன். நெக்ஸ்ட் வந்து ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் நான் எடுத்து வச்சுருக்கேன் இல்லையா, அதை வந்து நான் கட் பண்ணி போட்டுக்கிறேன். நம்ம சிசர்ஸ் வச்சு கட் பண்ணால் அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், நைஃப் வச்சு கட் பண்ணுறத விட. கொஞ்சம் நைஸாக கட் பண்ணணும், மெலிஸாக கட் பண்ணி அதையும் போட்டு கொஞ்சம் நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோன்னா ஃப்ரைட் ரைஸ் ரெடி. ஸோ காய்ஸ், இதை நான் செஞ்ச ஃப்ரைட் ரைஸ், இந்த ரெசிபி எப்படி இருக்குன்னு நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.